சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கனத்த காணோம் படத்தோட விமர்சனம். கனத்த காணோமா, அது வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவேல் காமெடி தான் இந்த படத்தோட டைட்டிலே. ஆனா நடிச்சிருக்கிறது, கதாநாயகராக நடிச்சிருக்கிறது யோகி பாபு. என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலே உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும். கனத்த காணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்திருக்கும், அது காணாம போச்சு. இங்க ஒரு ஊர்ல ஒரு கிணறு வெட்டுறாங்க. அங்க புதையலுக்கு பதிலா பழைய ஜூராசிக் பார்க் டைப் எலும்பு கூடுகள் கிடைக்குது. ஆமா, ஜூராசிக் பார்க்கு கல் தோன்றி முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ்நாட்டில் தான் தோன்றுனுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜூராசிக் பார்க் எலும்போட தொல்லியல் துறையெல்லாம் காத்துட்டு இருக்கப்போ நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த இடத்துக்கு சொந்தக்காரர், அதாவது ராமநாதபுரத்துல வந்து கதை நடக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துல கோடங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல, கோணங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல அங்க வந்து யோகி பாபு வந்து ஒரு கோயில் பூசாரியா இருக்கிறாரு. ஒரு தாத்தா தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு வந்து ஒரு குடிசை, இந்த பக்கம் ஒரு கோயில் கட்டி அதில் பூசாரியாருன்ட்டு அந்த ஏரியா சாமிகளை வச்சு மக்களுக்கு வந்து ஒரு சின்னதாக உண்டியல் வசூல், தட்டில் விழுற காசு, இதை வச்சு இருக்கிற யோகி பாபு தனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்காரு. புரோக்கரை வச்சு தேடுறாரு. ஒரு பொண்ணு ஓகே பண்ணது பக்கத்து ஊரில். ஆனால் அவங்க அப்பா கொடுக்க மறுக்கிறாரு. ஏன்னு பார்த்தா இவங்க ஊரில் தண்ணிக்கு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடையா நடக்கணும். இந்த ஊரு மாப்பிள்ளைக்கு நான் பொண்ணு தர மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதை தாண்டி இந்த கிணறு வெட்ட அதனால ஒத்துக்கிறாரு யோகி பாபு. அதுவும் இவர் வீட்டில் தான் நீர்மட்டம் இருக்குது, நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் இந்த அந்த காலத்தில் இந்த குச்செல்லாம் வச்சு, கவ குச்செல்லாம் வச்சு ஒரு நீரோட்டம் இருக்கிற இடத்துல அது சுத்தும், அது கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வீட ஒரு வீட்டுக்கிட்ட கிணறு வெட்ட ஓகே பண்றாரு. வெட்டுறாங்க. இந்த மாதிரி ஜுராசிக் பார்க் எலும்பு உள்ள இருந்து கிடைக்குது. அட பாவி, தண்ணிக்கும் வழி இல்லாமல் போச்சான்னு, கல்யாணத்துக்கும் வழி இல்லை தண்ணிக்கும் வழி இல்லாமல் போச்சான்னு யோகி பாபு டென்ஷனாக தொல்லியல் துறையெல்லாம் வருது. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் நோண்ட வேண்டியிருக்கணும். கோயிலும் இந்த குடிசை வீடு இணைஞ்சு விழுது. தியாகி தாத்தா இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு யோகி பாபு அதை வச்சு எப்படி நம்ம ஊர் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் இவங்கள்ட்ட தன்னுடைய வழியை தேடிக்கிறாரு. அதன் மூலம் வாழ்க்கை துணையை தேடிக்கிறாரு. அதுவும் தான் விரும்பிய அந்த பொண்ணை கைப்பிடிக்கிறாரா இல்லையாங்கிறத வித்தியாசமா ஒரு பாவம் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த கனத்த காணோம். இதுல எனக்கு வந்து இந்த படத்துல எல்லாமே சிறப்பா இருந்தது. ஆனா அந்த கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. தல வரலாறுன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு காமெடி பண்ணுவாங்க. இந்த தல வரலாறு சொல்லுங்கன்னா, தல வரலாறு சொல்றது கூட ஓகே. அதன் பிறகு இந்த மக்கள்லாம் சாமின்னா எங்க வராங்க, எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது அகாசுகா பண்ணாதான் வராங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படி இந்த படத்துக்கு பொருத்தமான கிளைமாக்ஸா இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் அந்த கிளைமாக்ஸ் எடுக்கிறப்பதான் இறந்து போயிருப்பாரு, சுரேஷ் சங்கையா. இவர் ஏற்கனவே வந்து ஒரு கிடாயின் கருணை மனுன்னு ஒரு அருமையான படம் எடுத்தார். அது கமர்ஷியலா போனதை விட பல நாட்டில் வந்து விருதுகளை வாங்கினுச்சு. அந்த இயக்குனரோட படம் தான் இது. அவர் வந்து இந்த படம் முடியறதுக்காட்டியுமே இறந்து போயிட்டாரு. அதனால அந்த கிளைமாக்ஸ் மட்டும் அவருடைய மனசுல இருந்தது வரலன்றது என்னுடைய கருத்து. அது உண்மையும் கூடன்னு பட வட்டாரத்துல வந்து சொன்னாங்க. பட வட்டாரத்துல யோகி பாபு, லவ்லி சந்திரசேகர், யோகி பாபு விரும்புகிற பொண்ணா பைக்லாம் ஓட்டி சாகசம் புரிகிற மளிகை கடைக்காரர் பொண்ணா, மளிகை கடைக்கு சரக்கு எடுக்கவே என்ஃபீல்டு பைக்கில் போகிற பொண்ணா அருமையாக நடிச்சிருக்குது லவ்லின் சந்திரசேகர். யோகி பாபு மேலே ஆசையை வச்சுட்டு அவங்க அப்பாவை எதிர்த்து, ஏன்பா அவர் கொடுக்கக்கூடாது, நான்லப்பா கஷ்டப்பட போகிறோம், உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்க, அவர் வந்து அம்மா இங்கே நீ தாய் இல்லாமல் கஷ்டப்படுற, அங்கே போய் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப உருக்கமாக இருந்தது. ரேச்சல் ரபாக்கா வந்து சமீபமாக வந்து உண்மையாகவே கடைசி விவசாயி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்லது ஒரு படம் தாய் கிழவி, அதில் வந்து ராதிகாவோட மகளாக நடிச்சிருப்பாங்க. இப்படி எல்லா படத்துலையும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ராமகிருஷ்ணன் குங்குமப்பூவும் குஞ்சுபுறாவுன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து ராமகிருஷ்ணன் வந்து ஹீரோவாக அறிமுகனார். உதவி இயக்குனர் 2-3 படங்களை இயக்கி இருக்கிறாரு. இயக்குனராகவும் ஆயிட்டாரு. சேரனோட உதவியாளர். ஜார்ஜ் மரியம் அவர் ஊர் கலெக்டராக வராரு. கவிதா பாரதி அமைச்சராக கொஞ்ச நேரமாக வந்தாலும் அசத்துறாரு. மொட்டராஜேந்திரன், இப்படி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுரேஷ் சங்கையா இறந்தாலும் அவரது இந்த படம் பேசப்படுற மாதிரி இயக்கி இருக்கிறாரு. குறை இல்லாம இல்லை, இந்த கிளைமாக்ஸ் மாதிரி சில குறைகள் இருந்தாலும் நிறைவா இருக்குது, மனசுக்கு இதமா இருக்குது. அதுவும் யோகி பாபாவோட இந்த கடியெல்லாம் இல்லாம காமெடி நிஜமாவே, அதாவது காமெடின்னு அவர் பண்ணி வச்சுட்டு பண்றதை நம்மளால பார்க்க முடியாது. அவர் இயல்பா இருந்தா அதுவே காமெடியா இருக்கும். அது அழகா அந்த படத்துல டைரக்டர் வந்து
அவர்கிட்ட வேலை வாங்கியிருக்கிறாரு. அது மாதிரி இந்த படத்துக்கு வி தியாகராஜன், நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக், வி தியாகராஜனோட ஒளிப்பதிவு ரெண்டுமே பக்கா பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு மதுரை ஆர் முரளிதரன், மோகன் ராஜா, ஜெகன் கவிராஜ் இவங்கெல்லாம் கவிதை பாடல் எழுதியிருக்காங்க. அருமையாக இருக்குது, எல்லா பாடல்களுமே அருமையாக இருக்குது. ஆர் ராமர் இந்த படத்துக்கு எடிட்டர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. சுபேந்தர், பிஎல் சுபேந்தர் அவர் தான் இந்த படத்துக்குடைய ஆர்ட் டைரக்டர். இப்படி எல்லாருமே சொல்லிட்டு போகிறப்போ டயலாக் இந்த படத்தில் நச்சு நச்சுன்னு இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸை கிண்டல் அடிக்கிற மாதிரி சில இடங்களில் ஒரு டயலாக்லாம் வரும். அதை வந்து ரொம்ப கிராமிய மனம் கமழ குருநாதனும் சுரேஷ் சங்கையாவும் இணைந்து எழுதி இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு 1 hour 56 minutes இந்த படம் வந்து உண்மையாகவே கணத்தை காணும். நம்ம மனசை தொலைச்சிட்டு வரோம் இந்த படம் பார்த்து அப்படிங்கிறது உண்மை. கிளைமாக்ஸை மட்டும் தவிர்த்துட்டு அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.